ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெல்த்தி ஹேபிட்ஸ். அதாவது நாம் சம்பாதிக்கிற பணத்தை நாம் பண்ணுற பணப்பழக்கத்தின் மூலமாக எப்படி நமக்கு பணப்பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். எமர்ஜென்சி ஃபண்ட், அவசரகால நிதி, இதுதான் நாம் சம்பாதிக்க ஆரம்பித்ததும் பண்ணுற முதல் விஷயமாக இருக்கணும். நாம் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தேவையான காசை சேர்த்து வைக்கணும். முக்கியமான விஷயம், நாம் இந்த காசை கண்டிப்பாக அவசர காலத்தில் மட்டும்தான் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காசை பேங்கில் வச்சுருக்கிறத விட வீட்டிலே இருந்தால் இன்னும் நல்லது. ரெண்டாவது விஷயம், ஹெல்த் இன்சூரன்ஸ். நாம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து, ஏன்னா ஒரு எதிர்பாராத நோய் இல்லைன்னா விபத்து நம்மளோட சேமிப்பை மட்டும் இல்லாமல் நம்மளை ஒரு பெரிய கடனாளியாக தள்ளுறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் குறைஞ்சது 10 லட்சம் கிளைம் ஆகிற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியாவது கண்டிப்பாக எடுங்க. மூணாவது விஷயம், டேர்ம் இன்சூரன்ஸ். நமக்கு ஏதாவது எதிர்பாராத மரணம் வந்துச்சுன்னா நாம் 1 கோடி ரூபாய்க்கான டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தால் நம்மளை நம்பி இருக்கிற நம்ம குடும்பத்துக்கு அந்த 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. நாம் இல்லைன்னாலும் நம்ம குடும்பம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுக்காகவாவது ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சேவிங்ஸ். சேவிங்ஸை பற்றி நாம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா, போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் சேவிங்ஸ், அதுலெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா பிபிஎஃப்பில் எபோவ் 7% கொடுக்குறாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் 8% கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதிக இன்ட்ரெஸ்ட் தர ஸ்கீம்ஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்க்ரீஸ் இன்கம், அதாவது வருமானத்தை பெருக்கிறது. நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு இன்கம்மை நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக பத்தாது. அதனால் நாம் வேறு வழியில் பணம் வர்ற மாதிரியான இன்கம் சோர்ஸை க்ரியேட் பண்ணணும். அது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தால் அது இன்னும் நல்லது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்தில் பணம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட். நாம் நமக்கு வர்ற காசில் மாதம் 20% ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் வெல்த்தி பர்சனாக ஆக வாய்ப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.